ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெயின்போட ஒரு மான்வாவோட எபிசோட் 35 தான். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட நீங்கள் பார்க்கலையா? மறக்காம அதையும் செக் அவுட் பண்ணுறேங்க. அதே மாதிரி மறக்காம நிறையவே லைக்ஸை போடுங்க, ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறையவே ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். எபிக்கோட ஆரம்பத்திலேயே இந்த சுபாரு எதுக்காக இப்படி சொன்னான்னு யாருக்குமே புரியல. எல்லாருமே சுபாருவை தாக்குறதுக்கு ரெடியா வராங்க. சுபாரு, நீ என்ன யோசிக்கிற? நீ என்ன பண்ணுக்க உனக்கு தெரியுதா? இதை பார்க்குற சாய்க்காக்கு ரொம்பவும் கடுப்பாகுது. அங்க கோல் கிங் தான் தடுக்கவே செய்யறாரு. நீ நினைக்கிற மாதிரி அவங்க ஒன்னும் நம்ம சுபாருவை தாக்கல. அந்த இடத்துல நம்ம சுபாருவும் புரிய வைக்கிறான். நம்ம அக்கீரா இருக்காருல்ல, அவருடைய செகண்ட் ஸ்கில்ல பயன்படுத்த போனாரு. செகண்ட் ஸ்கில்ல பயன்படுத்தது இது வெளி உலகத்துல ஒரு ஃபர்பிடனான விஷயம். அதனால இன்னமும் பிரச்சனை கிரியேட் ஆயிருக்கும். அதனால தான் நான் ஒரே அடியில அவரை நாக் அவுட் பண்ணிட்டேன். இன்னொரு பையன் ஒரு காவனும் சொல்றான். ஆமா நானே சொல்ல போனா 0.5 செகண்ட்ஸ்ல அதை பண்ணலான்னு இருந்தேன். ஆனா உனக்கு அக்கீராவை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஈவன் இதுதான் உன்னோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் இருந்தாலும் இதுல நம்ம ஷீகஷிமா கேட்கறான். சுபாரு, என்னோட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணு. நீ என்ன யோசிக்கிற? அதாவது இந்த சில்வர் ரேங்க் ஹீரோ கிங்கா இந்த பர்சனையும் அதுக்காக தான் நீ வர வச்சியா என்ன? நீ ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற, அது உண்மைதானே? நான் எதிர்பார்த்த மாதிரி தான் உங்களை என்னால ஃபூல் ஆக்க முடியல. ஆமா, நீங்க சொல்றது உண்மைதான். ஏதோ ஒரு விஷயத்த நான் மறைக்கிறேன் தான். ஆனா இப்போ என்னால எந்த விதமான விஷயத்தையும் சொல்ல முடியாது. ஷீகஷிமாவும் அதே தான் யோசிக்கிறாரு. நம்ம ஹீரோ அவ்வளவு சீக்கிரத்துல மத்தவங்களை ஏமாத்த மாட்டான். உன்னால அதை சொல்ல முடியலன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய விஷயம் நினைக்கிறேன். உன்னை நம்புறேன். இதை கேட்கிற நம்ம சுபாருக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாம எதுவுமே சொல்லல. அப்படி இருக்கும் போதும் நம்ம ஷீகஷிமா அங்க நம்புறாரு. இதுல நம்ம ஷீகஷிமாக்கு டவுட் வருதுன்னா அது நம்ம கோல் கிங் மேலதான். நம்ம சுபாரு இந்த அளவுக்கு கம்முனா இருக்கிறதுக்கு காரணம் ஏதோ ஒரு விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா அதுக்கு பின்னாடி இந்த கோல் கிங் இவனோட வேலை ஏதாச்சும் இருக்குமோ? அதனாலயே நம்ம ஷீகஷிமா பயங்கரமா முறைக்கிறாரு. அப்பனா இது உன்னோட வேலையா என்ன? இல்ல என்னோட வேலை இல்ல. அந்த இடத்துல திரும்பவும் நம்ம ஷீகஷிமா கேக்குறான். சுபாரு, மேலே எங்களால அந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ண முடியாதா? சொன்னா இப்போ 3 அட்டெம்ப்ட் இருக்கு இந்த கேட்டை கிளியர் பண்ணணும்னா. அதாவது 3 பாஸ் மாஸ்டரை நம்ம தோக்கடிக்கணும். அப்படி இருக்கும் போது இந்த வாட்டி ஒண்டிதான் நாங்க தனியா போற மாதிரி இருக்கும். மற்ற விஷயத்துல இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அங்க இதை கேட்கிற ஷீகஷிமாக்கு தெரிஞ்சிருக்கு நிறைய விஷயம் நம்ம சுபாருக்கு தெரியும்னு. அதனால நம்ம சுபாரு கிட்ட அவன் சொல்லிடுறான். ஹே சுபாரு, நான் இதுக்கு மேலேயும் மற்ற விஷயத்த உன்கிட்டயே ஒப்படைக்கிறேன். அங்க இதை பத்தி மத்தவங்க கிட்டயும் சொல்ல அவங்களும் ஒத்துக்கிறாங்க. நம்ம ஷீகஷிமா தான் ஒரு ஹெட் மாதிரி. உன்னை இப்படி சொல்லும் போது அவங்க ஒத்துக்க மாட்டாங்களா? எல்லாருமே ஒத்துக்கினாங்க. ஆனா பின்னாடி அக்கீரா ஒத்துக்கவே இல்லை. ஆமா, நீங்க என்ன பேசின்னு இருக்கீங்க? அவனை மாதிரி ஒரு பர்சனை நீங்க நம்புறீங்களா என்ன? இதுக்காக நீங்க நம்ம சுபாருவை நம்பணும். நான் நம்புறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. உனக்கு தெரியாது, பையன் இருக்கான்ல, இவன் தான் இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிரச்சனை வரும்போது எங்க எல்லாரையுமே அவன் காப்பாத்திருக்கான். அவனோட உயிரை ரிஸ்க்ல போட்டு இது வரைக்கும் ஏகப்பட்ட விஷயத்த பண்ணான். இப்படி பண்ண விஷயத்துல எல்லா டைமும் அவன் ஜெயிக்க தான் செஞ்சான். அதனால நான் அவனை நம்புறேன். இதே மாதிரி அவங்க போறாங்க. அங்க போகும்போதும் நம்ம அக்கீரா கிட்ட அவன் மன்னிப்பு கேட்கறான். நான் மன்னிச்சிருங்க அக்கீரா, நான் ரொம்ப அடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நான் இப்ப டைம் இல்ல. இந்த மாதிரி நான் வந்ததுக்கு அப்புறம் பேசுறேன். அங்க டோரை தொந்ததுல ஒரு பயங்கர ஹாட்டான பிரஷர் அவங்களுக்கு ஃபீல் ஆகும். வெளியில சும்மா சூடான காத்து வருது. அதுக்கே அவங்களால தாங்க முடியல. இந்த அளவுக்கு உள்ள பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ள போனக்கு அப்புறம் கேட்டை பத்தி அவங்க சொல்றாங்க. இந்த கேட் அது 3 வகையா டிவைட் ஆயிருக்கு. 3 பாஸ் மாஸ்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாஸ் மாஸ்டரா ஃபிளேம் குளோரியட், அது கிட்ட சண்டை போடணும். ரெண்டாவது ஹாப்லெஸ் அப்படின்னு ஒரு இடம் டிவைட் ஆயிருக்கு. மூணாவது ஆடியன்ஸ் சேம்பர் அப்படின்னு ஒரு இடமும் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் இடமா அந்த கார்டன் ஏரியாக்கு தான் அவங்க வந்திருக்காங்க. ஃபிளேம் குளோரியட் அங்கதான் இவங்க சண்டையும் போட்டாகணும். அந்த இடமே பயங்கரமா பத்திக்கு நெறியுது. அங்க மினிமம் டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்குன்னா 290 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. அதாச்சும் உள்ள வந்தாலே போதும் 10 செகண்ட்ல அவங்களோட உடம்பு ஒண்ணுமே இல்லாம உருகி போயிடும். இது எல்லாத்துக்குமே காரணம் யாருன்னா அந்த ஃபைரி லம்டா, அந்த பாஸ் தான். இடத்துல ரேடியன் டிராகனும் இருக்கு. இதுதான் 2வது பாஸ் மாஸ்டர். அவங்க 2 பேருக்கு இடையில ஒரு பயங்கரமான சண்டையை போயின்னு இருக்கு. இடத்துல நம்ம லாம்டாக்கு பயங்கரமா டஃப் தர ஒரே ஒரு ஆப்போனன்ட் யாருன்னா இந்த ரேடியன் டிராகனோடி தான். அதனால தான் ஆளு இந்த அளவுக்கு ஜாலியா ஃபன்னா இருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு 30 பேர் வந்திருப்பாங்க. வந்ததுல 15 பேர் இறந்து போயிட்டாங்க. 15 பேர் எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. ஆனா நம்ம லாம்டாக்கு தெரியல இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் இப்போ வந்திருக்கானு. இப்போ சீன் அப்படியே பாஸ்டுக்கு போகுது. போன ஃபியூச்சர்ல நம்ம ஹீரோ வரும்போது என்ன ஆச்சுன்னு காட்டுறாங்க. இந்த இடத்துக்கு வரும்போது அந்த ஹீட் அவங்களால எதிர்கொள்ள முடியல. அவங்களால சரியா பிரீத் கூட பண்ண முடியல. அந்த அளவுக்கு பயங்கரமான பிரஷரா இருக்கு. அப்படி இருக்கும்போது அங்க என்ன பண்ணணும்னே அவங்களுக்கு தெரியல. அங்க நம்ம ஹீரோ தான் அவனோட பிளட் மோல்ட் அதை வச்சு ஒரு ஷீல்டை உருவாக்குறான்.
இது மூலமா இது கொஞ்ச நேரத்துக்கு அவங்களால தாக்கு பிடிக்க முடியும். ஆனா இதுவும் எவ்வளவு நேரத்துக்கு உறுதியா இருக்கும் அதை வந்து நம்மளால சொல்ல முடியாது. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஹீரோவோட மேஜிக் அங்க இருக்குதோ அதுக்கேத்த மாதிரி தான் இதுவும் இருக்குமா. ஒரு சில செகண்ட்ஸ் போக போக நம்ம ஹீரோவோட அந்த பிளட் மோல்ட் இருக்கிற ஹீட்னால பயங்கரமா உருக ஆரம்பிக்குது. இதை பார்க்கும் போதே சுபாருக்கு புரிஞ்சு போயிது இது 1 hour தாக்கு பிடிக்குமா, அதுவே டவுட் தான். இதை பாக்குற அவரும் சொல்றாரு அப்பனா நம்ம தான் ஏதாச்சும் பண்ணணும். நம்ம பாஸ் மாஸ்டரை கொல்றமோ இல்லையோ, ஆனா இங்க இருக்கிற இந்த என்விரான்மெண்ட் இதனாலேயே நம்ம அழிஞ்சு போயிடுவோம்னு நினைக்கிறேன். இடத்துல இப்படி அவங்க சொல்லும் போது சடனா நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த நோட் பண்றான். அங்க வழக்கத்தை விட டெம்பரேச்சர் இன்னமும் அதிகரிக்குது. அங்க இன்னமும் ஹீட் வந்து அதிகமாகுது. அதுக்கு காரணமும் அந்த பாஸ் மாஸ்டர் தான். அவரு வந்தோடனே அங்க ஹீட்டோட பிரஷர் பல மடங்கு அதிகரிக்குது. அங்க இதனால அவங்களுக்கு புரியல. அங்க இருக்கிற நம்ம அக்கீரா அவனோட கை காலெல்லாம் அப்படி நடுங்குது. பரவாயில்லையே, நான் எதிர்பார்க்கல. ஏன்னா 10 செகண்டுக்கு மேல இங்க யாராலையுமே நிக்க முடியாது. ஆனா அப்படி இருக்கும் போது 1 minute இங்க போயிடுச்சு. உங்களால இன்னமும் நீடிச்சு இருக்க முடியுதோ? சரி, அப்பனா ஒரு கை பாத்துட வேண்டியதுதான். அங்க அவங்க இதை சுத்தமா எதிர்பார்க்கல. அங்க ஷீகிஷிமாக்கு என்னன்னா ஒரு சைடு இந்த ஹீட்டே அவங்கள வாட்டி எடுக்குது. இப்போ இந்த பாஸ் மாஸ்டரா இருக்கல இந்த லம்டா இது கிட்ட வேற இவங்க சண்டை போட்டாகணும். அங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கனால ஷீகிஷிமா ஒரு பயங்கரமான அட்டாக்க ஃபர்ஸ்ட் பண்றான். இதுல கொஞ்சோண்டு டைம் கிடைக்குமா அதை வச்சு அவன் சொல்லிடுறான் சீக்கிரம் எல்லாருமே இங்கல இருந்து நம்ம எல்லாருமே தப்பிச்சாகணும். இதை கேட்கிற நம்ம சுபாருக்கு புரியல. என்னது தப்பிக்கணுமா? ஏன்னா கிட்டத்தட்ட இந்த கேட்டுக்கு 3 பாஸ் மாஸ்டர் இருக்கு. அப்படி பார்க்கும் போது நம்மளால அது 3த்தையும் அட் டைம்ல தோக்கடிக்க முடியாது. உங்களுக்கே தெரியும். அப்படி சுபாரு ஒண்டி இல்லைன்னா அவ்வளவுதான். நம்மளோட கதை என்ன இருக்கும் நம்மளுக்கே தெரியாது. ஆமா, நீ உங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா யாரு கடைசி வரைக்கும் இங்க தாக்கு பிடிக்க போறா? அந்த லம்டா அவன் என்ன சும்மா இருப்பான் அப்படின்னு யோசிக்கிறியா? இந்த இடத்துல நம்ம சுபாரு வந்து சொல்றான் நீங்க எல்லாருமே தப்பிக்க பாருங்க. என்னோட பிளட் டோமால கொஞ்ச நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியும். அதை வச்சு நீங்க தப்பிக்கலாம். இது கேட்டோன்னே ஃபர்ஸ்டே ஒரு பர்சன் ஓடி போறான். ஹேய் சுபாரு, உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் நான் விட்டு போறேன். உன்னதான் நான் நம்பி இருக்கேன். இதனால போறான். ஆனா ஒரு சில செகண்ட்ஸ்லயே உன்னோட உடம்பு அப்படி எரிஞ்சு போகுது. இதுக்கு காரணமும் லம்டா தான். ஆமா, என்ன யோசிக்கிறேன்? உங்களை மாதிரி வீக்கான ஆளுங்களை அசால்ட்டா நான் தப்பிக்க வேணும். அதையும் நான் பார்க்கணுமா? வாய்ப்பே இல்ல. இதனால்தான் இந்த மாதிரி இவங்க எல்லாரையுமே நான் கொல்லலாம் நீங்க வந்துட்டேன். அந்த பர்சனை கொண்டனால ஒருத்தவங்களும் கடுப்பாயிட்டாங்க. கடுப்புல எல்லாருமே தாக்குவாங்களா? எந்த விதமான அட்டாக்கும் அவரை எதுவுமே அங்க பண்ற மாதிரியும் இல்ல. அந்த இடத்துல இதே மாதிரி தாக்குறாங்க. நம்ம ஊடவும் அவரோட டிஃபென்சிவான அட்டாக்க பண்றாரு. நல்ல அட்டாக் தான். ஆனா என்ன பண்றது, பிசிக்கலான அட்டாக்கு என் மேல டேமேஜ் இருக்காது. இப்படி இவங்க பேசும் போதே நம்ம சாக்குரா அவளுடைய மிகப்பெரிய 68 pounds அப்படின்னு ஒரு செயினுக்கான அட்டாக் அங்க பண்றா. அங்க எவ்வளவோ ஷீகிஷிமா தடுக்கிறான். இந்த மாதிரி வேணா, நீங்க அப்படி பண்ணா இறந்து போயிடுவீங்க, தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்கன்னு. என்னதான் நம்ம ஷீகிஷிமா அப்படி கத்துனாலும் அங்க கேட்கவே இல்ல. திடீர்னு அந்த அட்டாக் பண்ணும் போதே ஏதோ ஒரு கோல்டன் கலர் கை அது வந்து அவங்க 2 பேரை பிடிச்சி இழுக்குது. அதுக்கு காரணமும் அக்கீரா தான். பிளீஸ் தயவு செஞ்சு இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போயிடுங்க. நீங்க எல்லாருமே தப்பிச்சாகணும். அதே மாதிரி சுபாரு நீயும் தான். நீங்க உண்மையிலேயே ரொம்ப நல்ல சீனியர்ஸா இருந்திருக்கீங்க. அதே மாதிரி சுபாரு நீயும் தான். நீயும் இப்போ வெளியில போயாகணும்னு நினைக்கிறேன். நான் இந்த பர்சன் கூட ஒரு ரீமேட்ச பண்ண போறேன். அட அக்கீரா வேணாம். இல்ல திரும்பவும் தப்பி தவறி கூட இந்த இடத்துக்கு வர ட்ரை பண்ணாத. நான் யோசிச்சிட்டேன். இந்த இடத்துல ரெஞ்சி இருந்தாருன்னா கண்டிப்பா என்ன மாதிரி, அதாவது நான் பண்ற விஷயத்தை தான் எக்ஸாக்டா அவரும் பண்ணிருப்பாரு. அதனால உங்க எல்லாரையுமே இந்த இடத்துல நான் தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். அங்க அக்கீரா அவனோட 5th ஸ்கில்ல பயன்படுத்துறான். அந்த இடம் முழுக்க ஒரு வித்தியாசமான கோல்டன் கலர் கையா வந்து நிக்குது அவனோட உடம்புல. அங்க இதை பாக்குற லாம்டாக்கும் ரொம்ப இது பிடிச்சிருக்கு. பரவாயில்லையே, இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. என்னோட பேரு ஃபயரி லெம்டா. உன்னோட பேர் என்னது? என்னோட பேரா அக்கீரா. அக்கீரா, அப்போ வா நம்ம ஃபைட் ஆரம்பிக்கலாமா? அந்த இடத்துல நம்ம சுபாருக்கு போகணும் அப்படின்னு எந்த விதமான விருப்பமும் இல்ல. அங்க கடைசியா அக்கீரா வந்து சொல்றான் சீக்கிரம் சுபாரு நீ போயே ஆகணும். ஏன்னா உன்னால முடிதான் இதுக்கப்புறம் இவனை தோக்கடிக்க முடியும். நானும் உன்னை நம்பிதான் இருக்கேன். இன்னும் நம்ம அக்கீராவோட கதையும் முடிஞ்சிருக்கும். அங்க 3 பேர் இறந்து போயிட்டாங்க. நிறைய பேருக்கு சிவியரான இன்ஜுரிஸ் எல்லாம் ஏற்பட்டிருக்கும். இப்படின்னா விஷயம் ஏற்பட்டிருக்கும். ஆனா இந்த வாட்டி அவனும் அப்படி நடக்க விட மாட்டேன். ஃபியூச்சர் திரும்பவும் ரிப்பீட் ஆகாது. கண்டிப்பா இந்த வாட்டி நான் மாத்ததா போறேன். இப்படின்னு அங்க போறான். அந்த லெம்டா அவருக்கு இந்த விஷயம் சென்ஸ் ஆகுது. அட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கே. 4 பேரு தன்னால இங்க வந்திருக்காங்களா? எல்லாருமே வந்துட்டீங்களே. ஏன்னா நம்ம முன்னாடி அவன் ஃபைனலா வரப்போறான். இந்த வாட்டி நான் யாரையுமே இழக்க தயாரா இல்ல. இப்படி நம்ம சுபாரு சொல்ல இங்கே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக் போட்டுங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு மேலதான் இன்னமும் வேற லெவல்ல போகும். ஏன்னா இப்போதான் லெம்டாவோட உண்மையான ஃபைட்டே ஆரம்பிக்க போகுது. லெம்டாவை எப்படி தோக்கடிக்க போறாங்க, அதே மாதிரி அந்த 3 கிங்ஸ் அவங்கள எப்படி தடுக்க போறான் எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.